குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் சம்ஸ் ப்ரிலிம்ஸில் கேட்கும்போது டிஃபிகல்ட்டான சம்ஸ் கேட்கும்போது அதை எப்படி குறைஞ்ச டைமில் எஃபிஷியண்ட்டாக போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோ வந்து இந்த சீரீஸோட 5th வீடியோ. கண்டென்ட் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, கைட்லி மார்க் டெஸ்ட்டில் தான் எடுத்திருக்கேன். கண்டென்ட் வந்து உண்மையாலுமே வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதில் மாற்று கருத்தே இல்லை. சப்போஸ் யாராவது வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து ஸ்பான்சர் கிடையாது. வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க, நல்லா இருக்குது. கைட்லி அண்டு ஆலிவ் போர்டு இதில் ரெண்டுலேயுமே வந்து கண்டென்ட் வந்து உண்மையாலுமே நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி பிகினர்ஸுக்கு வந்து கைட்லி பிகினர்ஸ் மீன்ஸ் இப்போ தான் நான் வந்து டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு எனக்கு மார்க் டெஸ்ட் தெரிவிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இதில் வந்து போனீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து நாட் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இது வந்து எப்படி குறைஞ்ச டைமில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போகிறோம், தவிர ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் இருக்க போகிறது இல்லை. ஓகே, அதே மாதிரி இந்த வீடியோவை வந்து பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி இந்த வீடியோக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். A and B started a business with investment of Y and 20,000. ஓகே, A and B ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? Y and 20,000. ஓகே ஓகே ஆஃப்டர் 1.5 years A increased his investment by 20.57. B decreased his investment by 25%. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான், பி வந்து டிக்ரீஸ் பண்ணுறான். ஏ வந்து 28.57% இன்க்ரீஸ் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து 25% டிக்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட் தி எண்ட் ஆஃப் 2 years த ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ ஆஃப் A to B is 4:5. ஓகே, ஏயோட ஃபைனல் ப்ராஃபிட் வந்து A 4 ஆகும், பியோட ஃபைனல் ப்ராஃபிட் வந்து 5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது. என்ன அப்படின்னா, ஏ வந்து அவரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு 1.5 இயர்ஸுக்கு அப்புறம். பி வந்து டிக்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து 20,000 வந்து பி வச்சிருந்தும் அவர் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து அவரோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணுறாரு. ஆனால் ஒய் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, அவரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியும் அவர் வந்து ப்ராஃபிட் 4 தான் கிடைக்கிது. பி வந்து பிக்கு கிடைக்கிறது வந்து 5. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பி வந்து டிக்ரீஸ் பண்ணியும் வந்து ப்ராஃபிட் வந்து ஏயோட அதிகமாக வாங்குகிறான். ஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணியும் கம்மியாக தான் வாங்குகிறான். அப்படிங்கும்போது இந்த ஒய் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஒய்யோட வேல்யூ வந்து லெஸ் தென் 20,000 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதை வச்சு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். கிளியர் தானே? ஓகே, ஸோ சப்போஸ் வந்து ஆப்ஷனில் வந்து 4 ஆப்ஷன் வந்து 20+ மேலே தந்திருக்காங்க, ஒரு ஆப்ஷன் மட்டும் 20க்கு கீழே தந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம நேராக போய் 20 கீழே என்ன ஆப்ஷன் இருக்கோ அதே வந்து நம்ம போட்டுடலாம். கரெக்டாக? ஓகே, ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து எக்ஸாக்டாக ஆன்சர் வந்து வரல, ஆனால் வந்து இப்படி யோசிக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, இங்கே ஏ, இங்கே பி. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிஷியலாக ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒய், பியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20,000. ஓகே, 20,000ல் வந்து நம்ம 20ன்னு மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, 20,000 வச்சுக்கலாம். 20,000 ஆஃப்டர் 1.5 இயர்ஸ். இங்கே 1.5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ். ஸோ அப்போ வந்து 1.5 நான் ஹாஃபாக பிரித்தேன் அப்படின்னா 2 வருஷத்தில் 4 பார்ட் வருமா? ஓகே, அப்போ 1.5 அப்படிங்கிறது எனக்கு 3 பார்ட். கரெக்டு தானே? அப்போ ஹாஃப் இயர் அப்படிங்கிறது 1 பார்ட். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1.5 இயர்ஸுக்கு அப்புறம் அப்படின்னா, நான் இதை வந்து டைரெக்டாகவே வந்து இங்கே இருக்கு இல்லையா 3. ஸோ நான் அதை 1.5க்கு வந்து 3ன்னு வந்து நாம், இது வந்து யூனிட், இது வந்து இயர். ஓகே, நான் 3ன்னு வந்து போட்டுக்கிறேன். அப்போ கீழேயும் வந்து எனக்கு 3 தான் வரும். ஓகே, கிளியர். ஸோ அடுத்தது வந்து அப்புறம் ஒரு ப்ராசஸ் நடக்குது. அது என்ன அப்படின்னா, ஒய் வந்து அவனோட அமௌண்ட்டை வந்து 28.
57% இன்க்ரீஸ் பண்ணுறான். 28.57 அப்படிங்கிறது நமக்கு 2/7 அப்படிங்கிறது தெரியும். ஸோ இன்க்ரீஸ் அப்படின்னா எனக்கு ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து 2/7 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது எனக்கு 7 இருந்துச்சு அப்படின்னா 7 கூட 2 இன்க்ரீஸ் ஆகி 9 ஆகும். ஓகே, ஸோ அப்போ இங்கே 9y போட்டோம் அப்படின்னா நமக்கு இனிஷியல் அமௌண்ட்டு 7y இருக்கணும். ஸோ இங்கே வந்து y இஸ் ஈக்குவல் டு 7y. கரெக்டா? ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பி என்ன பண்ணுறான் அப்படின்னா 25% டிக்ரீஸ் பண்ணுறான். 20,000 100%. அப்போது எனக்கு 75%. அப்போ 25% அப்படிங்கிறது 5,000. 75% அப்படிங்கிறது எனக்கு 15,000. 15,000 வந்து 15,000 வந்து பி வந்து 20,000லேருந்து 50,000 வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டான். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா எண்ட் ஆஃப் த 2 years. 2 yearsனால் மிச்சம் இருக்கிறது எனக்கு வந்து ஹாஃப் இயர் தான். அப்போது எனக்கு ஹாஃப் இயருக்கு வந்து நமக்கு யூனிட்டு 1ன்னு போட்டிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஏயினுடைய ப்ராஃபிட் வந்து 4 அப்படிங்கிற ரேஷியோலையும் பி அப்படிங்கிற ப்ராஃபிட் வந்து 5 ரேஷியோலையும் இருக்கும். கரெக்டாக? ஓகே, இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதை வந்து டைரெக்டாகவே நம்ம ஈஸியாக அடித்து போடலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்லையும் போடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஈஸியாக எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த 1000 இருக்கு இல்லையா, 30, இதுலேயும் ஒரு 30 இருக்குது. ஸோ இதை மட்டும் வெளியே எடுத்துருங்க. ஸோ அப்போது நமக்கு இங்கே 20 வந்துடும், இங்கே 15 வந்துடும். ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக அடிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 4 3 கரெக்டு தானே? 4 × 3 12, 12 + 3 எனக்கு 15. 15 எனக்கு ரைட் சைடு போகும்போது எனக்கு 4 × 15 60. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம அடித்ததுனால எந்த வேல்யூ இருக்காது. 7y × 3 அப்படின்னா 21y + 9y எனக்கு 30y. ஸோ இது ரெண்டும் அடிச்சிங்க அப்படின்னா y வேல்யூ 2 வரும். நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம், இந்த 20,000ல் 1000 30 அடிச்சிருக்கோம். அப்போ நம்ம இங்கே வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கணும் 30. ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான்னா ஃபைனலாக த சம் ஆஃப் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. நமக்கு பி வந்து இனிஷியலாக வந்து 20,000 தெரியும். ஏ வந்து எனக்கு 7y நம்ம வந்து அடுத்தது சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? செகண்ட் ஹாஃபில் வந்து 9y மாறினது, ஃபஸ்ட் ஹாஃபில் 7y இருக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ 2000, 7ஓட வேல்யூ பண்ணோம் அப்படின்னா 14. 20 + 14 34,000 அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த சமுக்கான ஆன்சர். ரொம்ப லென்த்தாக போடுறதில்ல, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். ஸோ ரெகுலர் ஆடியன்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரெகுலராக வந்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக போடுற மாதிரி வந்து நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போ எடுத்த உடனே போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ 10ல் வந்து 2 பேர் அப்படிங்கிறவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க, மிச்சம் 8 பேருக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்கு இன்னும் ரொம்பவும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம் அப்படின்னாலும் வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, ஸோ அதான் நான் சொன்னேன், இனிஷியலாக வந்து சொன்னேன் பிகினர்ஸுக்கு வந்து பெருசாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகாது. ஸோ அவங்க ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ அதே மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து 1.5 இல்லைனா 2ல் வச்சு கூட கேளுங்க. ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தானே. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து சம்ஸ் போட தெரியும், எனக்கு குறைஞ்ச டைமில் போட தெரியல அப்படிங்கிறவங்க 1.5 2ல் வச்சு கூட கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நம்ம வந்து பெருசாக வியூஸ்க்காகலாம் வந்து வீடியோ பண்ணுறதில்ல. ஸோ அதனால் ஒன்றும் இதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு சம். தேர் ஆர் 2 different types of pen, namely red and green. Okay, red, green. Okay, in box P and Q. P, Q. Okay, PQ. 2 பென்னு, 2 பாக்ஸு, 2 பாக்ஸு, ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே வந்து 2 கலரில் பென் இருக்குது. பியில் வந்து ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது. க்யூவில் வந்து ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது. ஓகே ஓகே ஸோ அடுத்த லைனில் த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் ரெட் பென்ஸ் இன் பி எங்கே, இங்கே, டு தி நம்பர் ஆஃப் க்ரீன் பென்ஸ் இன் கியூ இங்கே. ரேஷியோ 4:5. அப்போது நம்ம அன்னவுன் 4x 5x. ஓகே, த நம்பர் ஆஃப் க்ரீன் பென்ஸ் இன் பி எங்கே, இங்கே. பி 700 மோர் தென் தட் ஆஃப் கியூ அப்படின்னா கியூவோட க்ரீன் பென்னை விட 700 அதிகமாக இருக்குமா. 5x +
700. கரெக்டா? எஸ். அடுத்தது த நம்பர் ஆஃப் ரெட் பென்ஸ் இன் கியூ இங்கே எவ்வளோவா? 170 லெஸ் தென் தட் ஆஃப் பி. 4x ஓட 170 லெஸ் தென்னாக இருக்குமா? 4x மைனஸ் 170. ஸோ இப்போது நமக்கு எல்லா பெண்ணோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஒரே ஒரு அன்னோன் வேரியபிள், அது வந்து எக்ஸ் மட்டும்தான். ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம், எக்ஸை கண்டுபிடிச்சி. அவ்வளோதான். ஸோ ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ் இன் கியூ. கியூவில் வந்து எவ்வளோ பென் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். இஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ் இன் பாக்ஸ் போத் பாக்ஸஸ் இஸ் 2240. 2240 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து வந்திருக்காங்க. எப்படின்னா 2 பாக்ஸ்லேயும் இருக்கக்கூடிய டோட்டல் பென். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் டேரெக்டாகவே வந்து எப்படி போடலாம் அப்படின்னா 2 பாக்ஸையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 4x 5x 9x, இங்கே ஒரு 4x, இங்கே ஒரு 5x, மொத்தம் ரெண்டுலேயும் சேர்த்தோம் அப்படின்னா 18x. ஓகே, 18x ப்ளஸ் 170 மைனஸ் 700 மைனஸ் 170 எனக்கு ப்ளஸ் 530. ஸோ இந்த வேல்யூ தான் எனக்கு 2240. ஸோ எனக்கு ரைட் சைடு போகும்போது எனக்கு மைனஸ் ஆகுமா? 22ல் 5னா 1710. ஓகே, 18x. ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 9ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 190. 2ஆல் கேன்சல் பண்ணால் எக்ஸ் வந்து 95. கரெக்டாக? எக்ஸ் வந்து 95. ஸோ அவன் கேட்டது என்ன அப்படின்னா ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ் இன் கியூ. கியூவில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ் இது ரெட்டும் க்ரீனும் சேர்த்து. ஸோ ரெட்டு 4x மைனஸ் 170, க்ரீனு 5x. ஸோ அப்போ எனக்கு டோட்டலாக 9x மைனஸ் 170 போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 9x வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ 9 இன்ட்டு 95. ஸோ இந்த வேல்யூ வந்து 8 ப்ளஸ் 1ன்னு வச்சுக்கலாம். 8 இன்ட்டு 95 நான் வந்து 4 இன்ட்டு 190 எழுதலாம். ஸோ அப்போ எனக்கு வேல்யூ என்ன? 238. அப்போது எனக்கு 76 760 ப்ளஸ்ஸு எனக்கு ஒரு 95 இருக்கும் ப்ளஸ்ஸு. ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு 170 மைனஸ் பண்ண வேண்டியது இருக்குது. மைனஸ் 170 பண்ணோம் அப்படின்னா இதிலிருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 75 மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா 75. அப்போது ஓகே 685. ஸோ இதுதான் வந்து எனக்கு ஆன்சர். 5 15 6 எஸ் 685 அப்படிங்கிறது எனக்கு க்யூவில் இருக்கக்கூடிய மொத்த ரெட் அண்ட் க்ரீனோட பென்னோட வேல்யூ. ஓகே தானே? ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து கண்டிப்பாக ப்ரிலிம்ஸில் வருது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய சம்மாக தான் இருக்கும். ஏன்னா வந்து டேபுலர் காலம் மாதிரி ஃபைன் பண்ணி போடுறதா. டேபுலர் காலம் மாதிரி ஃபைன் பண்ணி போடவும் முடியும். கிளியராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே போட்டுடலாம். ஸோ கிளியர் இல்லை அப்படின்னா நீங்கள் டேபுலர் காலம் ஃபைன் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். 2 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் இந்த சம். ஸோ அதனால் குறைஞ்ச டைமில் போட பாருங்க. ஸோ அடுத்தது டைம் அண்ட் ஒர்க். எக்ஸ் alone can do a work in 56 days. எக்ஸ். ஸோ இது என்ன? 56 days. ஓகே. எக்ஸ் ப்ளஸ் இசட். எக்ஸு ப்ளஸ் இசட்டு எவ்வளோ? 2 பேரும் சேர்ந்து வந்து 32 நாளில் பண்ணுறதாங்களாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இதோட எல்சிஎம் எடுத்து டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு இசட்டோட வேல்யூ வந்து கிடச்சிருமா? இசட்டோட வேல்யூ வந்து ஒன்று கிடச்சிரும். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ்ஸு இசட்டு. ஸோ இது 3ம் சேர்ந்து 16 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்களாம். ஓகே. அப்போது இந்த 2க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒய் வேல்யூ கிடச்சிரும். கரெக்டு தானே? ஒய் வேல்யூ கிடச்சிரும். சப்போஸ் இதுக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னா 32 1 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ 1. கரெக்டாக? ஸோ அப்போது எக்ஸு ப்ளஸ்ஸு இசட்டு ஈக்குவல் டு ஒய். எக்ஸு இசட்டையும் சேர்த்து வர்ற எஃபிஷியன்சி வந்து ஈக்குவலாக இருக்கும் ஒய்க்கு.
ஸோ அதுதான் இதோட மீனிங். ஆனால் வந்து இங்கே எக்ஸ் வந்து 56 தந்திருக்காங்க. நம்ம டைரெக்டாக வந்து எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா, மூணுக்குமே சேர்த்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, என்ன வேல்யூ தந்திருக்காங்க? 56, 32, 16, 8, 7, 4, 2, 2, 7, 2, 1, 14 into 16. ஸோ இந்த வேல்யூ வந்து 15 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் 224. கரெக்டாக 224. 56னா 500, 200, 4 எக்ஸு 4 அப்படின்னா இசட்டோட வேல்யூ 32 அப்படின்னா 160, 167. இசட்டோட வேல்யூ 3. அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்ஸு ப்ளஸ்ஸு இசட்டு இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போனா இதுவும் 7. ஓகே, இது 16 அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? இதெல்லாம் எஃபிஷியன்சி. இது 16 அப்படின்னா 160 14 வரும். கரெக்டு தானே? எக்ஸு ப்ளஸ் இசட்டு ப்ளஸ் ஒய் அப்படின்னா எனக்கு 14. கரெக்டு தான். ஸோ அடுத்தது வந்து, ஸோ நம்ம இது வரைக்கும் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரோட எஃபிஷியன்சி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? The work starts with X who works for 12 days. ஸோ எக்ஸோட எஃபிஷியன்சி 4, 12 நாள் வேலை செய்கிறான்னா, தென் ஒய் அண்ட் இசட் ஒர்க்ஸ் டுகெதர் ஃபார் 2 days. ஸோ இவங்க வந்து எக்ஸு வந்து கண்டுக்கிட்டான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. பட் ஆனால் ஒய் அண்ட் இசட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து இதை கன்சிடராக ஒய்யை வந்து எக்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணாததுனால நம்ம வந்து இப்படி எடுத்துக்கணும். ஸோ ஒய் இல்லை, சரி எக்ஸு வந்து 12 நாள் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் வந்து ஒய்யும் இசட்டும் தான் சேர்ந்து 2 நாள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ஒய் ப்ளஸ்ஸு இசட் வந்து வேல்யூ என்ன? ஒய் ப்ளஸ்ஸு இசட்டு 10. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 நாள் வேலை செய்கிறாங்களாம். ஓகே, ஸோ மிச்சம் இருக்கிற வேலையை ஒய் வந்து அதுக்கப்புறம் ரிலீவ் ஆகிட்டா மிச்சம் இருக்கிற ஒர்க்கை வந்து இசட் வந்து பண்ணுறாங்களாம். இசட்டோட வேல்யூ என்ன? 3 வந்து மிச்சம் இருக்கிற வேல்யூ வந்து எவ்வளோ நாள் பண்ணா அப்படிங்கிறது தான் எக்ஸு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் வந்து 224. இது 48, இது ஒரு 20, 68. 68 அப்படின்னா ரைட் சைடு போகும்போது மைனஸ் ஆகுமா? 70 மைனஸ் 2 68. 70 அப்படின்னு 154. இல்லை 70 ப்ளஸ் 2 156. கரெக்டாக 3x. ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 52. ஸோ அவன் ஃபைனல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைன் தி டோட்டல் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஒர்க். ஸோ அப்போ எனக்கு மொத்தமாக இந்த வேலையை முடிக்க எடுத்துக்கிட்ட டைம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு 12 நாள் செஞ்சுருக்கேன், அடுத்து ஒரு 2 நாள் செஞ்சுருக்கேன், மிச்சம் இருக்கிற வேலையை வந்து 52 நாள் வந்து யார் இசட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். அப்போது 14 + 52 எனக்கு 66 அப்படிங்கிறது வரும். ஒரே நிமிஷம் சொல்லுங்க, 66 அப்படிங்கிற வேல்யூ வரும். கரெக்டு தானே? எஸ், டோட்டலாக கேட்டிருக்கிறது டோட்டல் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் தி ஹோல் ஒர்க். அவ்வளோதான். ஸோ 66 டேஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நிப்பாட்டிக்குவோம். ஆல்ரெடி 20 நிமிஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவோட குறைகள் நிறைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ நான் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான டைமில் வந்து வேறு எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் தேவையில்லாமல் பேசாமல் ப்ரொடக்டிவாக கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வேணுமா இல்லை வந்து இன்ட்ராக்டிவாக வேணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். இது வந்து சப்பையாக இருக்குது, இது வந்து நீ பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டினியூ என்ன வந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் சொன்னால் தான் வந்து நான் இந்த லெவலில் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ நானும் டீச்சிங்க்கு வந்து புதுசு, என்னோடய வேலை வந்து முழுசாக டீச்சிங் கிடையாது. ஸோ எனக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற நாலேஜை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண தான் நான் பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஹேவ் அ நைஸ் டே. பை.